ஹாய் guys, சாம்சங் M51 பேட்டரி பல்ஜானனால இந்த கண்டிஷனில் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பல்ஜாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். பேட்டரி பல்ஜானது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரிப்பு ஒன்று குறுக்க போகும் இல்லைங்களா, சென்டரில் அந்த ஸ்ட்ரிப்பையே பிடிச்சி இழுத்து கட் பண்ணி விட்டுருச்சு. பாருங்கள், கனெக்டர் டேமேஜ் ஆயிடுச்சு. மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த கனெக்டர் மாற்றணும், இந்த ஃப்ளெக்ஸ் மாற்றணும், பேட்டரி மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றி இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் அதில் இருந்த பேட்டரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் அதில் ஹோல் போட்டு கம்மி பண்ணிட்டேன், நல்லா இவ்வளோ பெருசு இருந்தது. ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆனதுக்கு நான் ஒரு புது ஸ்ட்ரிப்பு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த கனெக்டர் டேமேஜ் ஆனதுக்கு நான் ஒரு புது கனெக்டர் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பழைய கனெக்டரை எடுத்துகிட்டு புது கனெக்டரை அதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா போர்டில் எந்த ட்ராக்கும் கட் ஆகலை, அதனால நமக்கு வேலை ஈஸி. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது கனெக்டர் அதில் அப்ளை பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ புது கனெக்டர் அதில் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, M51 இது காமனான ஒரு இஷ்யூ. எல்லா மொபைலையும் இந்த கம்ப்ளைண்ட் வருது, கனெக்டர் டேமேஜ் ஆகிடுது. பேட்டரி பல்ஜானாலும் சரி, இல்லை ரிப்பேர் பண்ணும்போது கழட்டும் போது டேமேஜ் ஆகிறதும் சரி. இந்த கனெக்டர்னால அதிகமாக வர கம்ப்ளைண்ட் என்ன, சார்ஜிங் ஏறாமல் கம்ப்ளைண்ட் வரும். அதாவது இதில் இருக்க சார்ஜிங் வோல்டேஜ் போகக்கூடிய கனெக்ஷன் வந்து கட் ஆகி சார்ஜிங் இஷ்யூ இதில் அதிகமாக வரும். ஓகே, கனெக்டர் வச்சாச்சு. கனெக்டர் கரெக்டாக உட்காந்துருச்சு. பேக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்டர் மாற்றியாச்சு, இப்போ ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி, கனெக்டர், புது கனெக்டர் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகே, ஆன் ஆஃப். ஓகே, டிஸ்பிளே வந்துடுச்சு. போதும், இது நமக்கு தெரிஞ்சாலே போதும், மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேமரா, போர்ட்ரைட், ஃப்ரண்ட்டு, மேக்ரோ, பேட்டரி இதே போட்டுருவாங்க. பேட்டரி ஃப்ளக்ஸ் அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஆண்டனா, பேட்டரி ஆடக்கூடாதுல்ல, அதில் ஸ்டிக்கர் போடணும், டபுள் சைட் ஸ்டிக்கர். இப்போ ஆடாது. ஆன் ஆஃப் பட்டனை ஃப்ரேமில் போட்டுடலாம். ஃபைனலாக ஸ்க்ரூ போட்டு பேக் டோர் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கலாம். உள்ள போட்டோம். உள்ள போயிடுச்சு. ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. சார்ஜிங் செக் பண்ணிடலாம். சார்ஜ் ஏறுது. ஃபிங்கர் ஒர்க் ஆகுது. சவுண்டு கேளுங்க. இங்கே இருக்கா சவுண்டு? ஓகே, ஸ்க்ரூ பண்ணி பேக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்க்ரூ பண்ணிடலாம். சாம்சங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ யோசிக்காமல் போட்டுடலாம் மோஸ்ட்லி. ஜூம். அதை கட் பண்ணிடு. ஸோ உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். மேனேஜர் பேசுவார், சரி பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, மொபைலும் நல்லா இருக்காது. ஸோ மொபைல் வந்த கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.